இன்னொரு கதை சொல்லட்டா? இந்த கதை வந்து ஒரு கருநாக பாம்பும் காகங்களும். காகம்னா என்னது? காகம்னா என்னது ரித்விக்? க்ரோ. சரியா? காகம். அந்த காக்காவும் கருநாகமும் ஒரு ஆலமரத்தில் வாழ்ந்துட்டுருக்குமா. ஆலமரத்து மேலே காக்கா பெரிய கூடு வச்சு கூட்டில் முட்டைலாம் வச்சுருக்குமா. ஆனால் ஆலமரத்துக்கு அடியில் ஒரு சின்ன பொந்து இருக்குமா. அந்த பொந்துக்குள்ளே அந்த பெரிய கருநாகம் வாழ்ந்துட்டுருக்குமா. கருநாகம்னா என்னது? ஸ்னேக்கு, பாம்பு. சரியா? அப்போ அந்த கருநாகத்துக்கு வயிறு பசிக்கமிச்சுலாம் என்ன பண்ணுமா, நேராக மரத்து மேலே ஏறி நேராக அந்த காக்கா கூட்டில் போய் வச்சுருக்க முட்டையை என்ன பண்ணிடுமா, சாப்பிட்ருமா. அப்படி அந்த ஆலமரத்தில் நிறைய பறவைகள் கூடு வச்சுருக்குமா. எல்லா இதோட முட்டையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா இந்த கருநாகம். உடனே அந்த ஆமாம், ரொம்ப பெருசாகிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு. அப்போது இதுக்கு என்ன பண்ணனே தெரியாதான் காக்காவுக்கு. எல்லா பேர்ட்ஸுக்கும் என்னடா நம்மளோட முட்டையை இப்படி இந்த பாம்பு சாப்பிட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்துட்டு இருக்குமா. அந்த நரி வந்து நல்லா புத்திசாலித்தனமாக யோசித்து நிறைய தீர்வு சொல்லுமா. நரியனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த நரிகிட்ட போய் கேட்பாங்களாம். நரி என்ன பிரச்சனைன்னு கேட்குமா. அப்போ வந்து இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் இப்படி முட்டை வச்சுட்டு போகிறோம், அதை ஸ்னேக் வந்து சாப்பிட்ருது அப்படின்னோடனே, அப்படியா, நீ என்ன பண்ண, நாளைக்கு ராணி குளிக்க வருவாங்க குளத்தங்கரையில், அங்கேருந்து அவங்களோட முத்து மாலை எடுத்துகிட்டு போய் அந்த பாம்பு வாழ்கிற பொந்துக்குள்ளே வச்சிரு. அப்போ ராணியோட சேவகர்கள் வந்து அவங்க கரெக்டான வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னோடனே காகமும் உடனே சரி நம்ம நிறைய புத்திசாலித்தனமாக யோசிச்சு சொல்லியிருப்பாங்க, அதை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ராணி வந்து குளிக்க முத்து மாலையை கலத்தி வச்சுட்டு போவாங்களாம். உடனே முத்து மாலையை தூக்கிட்டு வந்து வேகமாக அந்த கருநாக பொந்துக்குள்ளே வச்சிருமா. வச்ச உடனே சேவகர்கள் அந்த காக்கா தூக்கிட்டு போது வாங்க அந்த காக்காவை பின்தொடர்வோன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த காக்காவை பின்தொடர்ந்து வருவாங்களாம். வந்தால் அந்த பொந்துக்குள்ளே போய் என்ன பண்ணிடுமா, காக்கா அதை போட்டுருமா. போட்ட உடனே சேவகர்கள் எப்பட்றா அதை பொந்துக்குள்ளே நம்ம கைவிட்டு எடுக்கிறது, பாம்பு பொந்து மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உள்ளே ஈட்டியை வச்சு குத்துவாங்களாம். வேகமாக அந்த கருநாகம் வெளியே வருமா. வெளியே வந்தோடனே பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி என்ன பண்ணிடுமா, அந்த பாம்பை பார்த்த உடனே சேவகர்கள் எல்லாரும் அடித்து கொன்னுருவாங்களாம். கொன்னுட்டு முத்து மாலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். உடனே இந்த காக்கா உடனே நரிகிட்ட போய் என்ன சொல்லுமா, எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லுமா. சரியா? நம்ம யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். அப்படி தானே? அந்த மாதிரி தேங்க்யூ சொல்லிடுமா. அப்புறம் அவங்க முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் மரத்தில். இந்த பாம்பை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதான். நம்ம அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சரியா? பாம்பு டிஸ்டர்ப் பண்ணது, பாம்பை கடவுள் தண்டிச்சிட்டாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகே ரித்விக்?